Hi guys, வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு டே 16 ஃபேஸ் மாஸ்க் ரெசிபியோட உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டே 1 நம்ம எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி நம்மளோட ஃபேஸ் மாஸ்க் ஆரம்பித்தோம். அதே மாதிரி 15 நாள் கழித்து 15 நாளுக்கு ஒரு வாட்டி நம்ம எக்ஸ்ஃபோலியேட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஃபேஸ் மாஸ்க் தான். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவு தான் நான் யூஸ் பண்ணுறது. அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் அரிசி சாதம் வடித்த கஞ்சி தண்ணி, அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் அந்த கஞ்சி தண்ணி இல்லைன்னா நீங்கள் அரிசியை ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற வைங்க. அந்த ஊற வச்ச தண்ணியை கூட நீங்கள் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes அப்படியே விட்டுருங்க. எப்போவுமே அரிசி மாவு 1 ஸ்பூன்னா நம்ம மிக்ஸ் பண்ணுற அந்த கஞ்சி தண்ணி 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். ஏன்னா அரிசி சோக் ஆக ஆரம்பிச்சதுன்னா அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ஒரு 5 minutes வச்சதுக்கப்புறமா இது நல்லா சோக் ஆயிரும். சோக் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிவிட்டு இந்த பதத்தில் இருக்கிற நம்மளோட எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஃபேஸ் மாஸ்க் எடுத்து ஈவனாக உங்களோட ஃபேஸ், பேக், நெக், பாடி ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணலாம். இதை ஜென்டிலாக அப்ளை பண்ணி நம்ம அப்படியே விட்டுட்டு வாஷ் பண்ணுற மெத்தட்லாம் இல்லை இது. ஸோ ஜென்டிலாக அப்ளை பண்ணி ஜென்டிலாக ஒரு 5 minutesக்கு தொடர்ந்து நம்ம மசாஜ் பண்ண போகிறோம். நீங்கள் 5 minutes பண்ணணுமா கண்டிப்பாக அப்படின்னா தேவையில்லை. அட்லீஸ்ட் 2 minutes ஆவது நீங்கள் மசாஜ் பண்ணணும். அதுவும் ஜென்டிலாக, ரொம்ப ஹார்ஷாக பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அரிசி மாவும் அரிசி கஞ்சியும் சேர்ந்து ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது அது ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணவும், பிளாக் ஹெட்ஸ் வராமலையும் ஹெல்ப் பண்ணும். அரிசி மாவில் விட்டமின் பி இருக்குது. அது ரொம்ப ஸ்கின்னுக்கு தேவையான ஒரு விட்டமின். ஸோ அரிசி மாவை நம்ம இந்த மாதிரி ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல இருக்க சன் டேன் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண அது ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னை ஈவன் டோனாகவும் வச்சுக்கும். ஆக்னி ஸ்பாட் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணவும் இது ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக மழன்னு வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னை தொடும்போதே உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். பேபி சாஃப்ட் ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் இதை ஒரு 2 to 5 minutes நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணி நீங்கள் அதை வாஷ் பண்ணிவிடுங்க நார்மல் வாட்டரில். அது அப்படியே ஃபேஸ் பேக் மாதிரி விட்டுலாம் வைக்க வேணாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா பேட் ட்ரை பண்ணுங்கள். பேட் ட்ரை பண்ணிவிட்டு சில்லுன்னு இருக்கிற ரோஸ் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எக்ஸ்ஃபோலியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக டோனர் யூஸ் பண்ணணும். டோனருக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு ஐஸ் க்யூப் செஞ்சோம். நீங்கள் அதை கூட வச்சு மசாஜ் பண்ணலாம். ஐஸ் க்யூப் மசாஜ் கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட ஃபேவரட் நைட் சீரம் இல்லை மாய்ஸ்சரைசர் எதையாவது அப்ளை பண்ணி நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போகலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ஃபோலியேட்டர்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்டாக நைட் டைமில் உங்கள் ஸ்கின் ரெஜிமில் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபேஸ் ரொம்ப சாஃப்டாகவும் க்ளோயிங்காகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த சூப்பர் டூப்பர் வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக பார்க்குறது வரைக்கும். டாடா, பை, see you.